அரசன் பஞ்சாயத்தில் என்ன நடந்தது அப்படின்றது வந்து உங்களுக்கு கிளியராகவே தெரியும். ஏன்னா வந்துட்டு கொரோனாகுமாருக்காக வாங்கின அட்வான்ஸ் ஐசரி கணேஷ் அவர்கள்ட்ட இருந்து வாங்கின அட்வான்ஸை சிம்பு திருப்பி தரல, அரசன் படத்துக்கு போயிட்டாரு அப்படின்றனால வந்து ஐசரி கணேஷ் என்ன பண்ணாரு அப்படின்னா அரசன் படத்தை வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தாரு. அப்புறம் ஒரு வழியாக சுமூகமாக எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் அரசன் படம் இப்போ மறுபடியும் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ ஷூட்டிங் வந்து நினச்ச ஷெடியூலில் வந்து அவங்க பாட்டுக்கு எடுக்க போகிறாங்க அப்படின்றது எல்லாத்துக்குமே வந்து தெரியும். ஆனால் இதுக்கிடையில் வந்து வெற்றிமாறன் அவர்கள் என்ன பண்ணியிருந்தாரு அப்படின்னா இந்த அரசன் படம் போட்டதுக்கான அந்த செட்டெல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து வேஸ்ட் ஆகக்கூடாது அப்படின்னு நினைச்ச வெற்றிமாறன் என்ன பண்ணாரு அப்படின்னா அந்த டைமிங்கை யூஸ் பண்ணிட்டு ராஜன் வகையரா அப்படின்ற இன்னொரு படத்துக்கு வந்து போயிட்டாரு. இன்னொரு ப்ரொடியூசருக்காக ராஜன் வகையரா பண்ண கிளம்பிட்டாரு. அதில் வந்து கென் கருணாஸை வச்சு கிட்டத்தட்ட ஒரு மாதம் வந்து அவர் ஷூட் பண்ணதா வந்து சொல்லப்படுது. ஸோ அந்த ஒரு மாதம் ஷூட்டிங் வந்து முடிச்சதுக்கு அப்புறமே இப்போ வெற்றிமாறன் அவர்கள் இந்த படத்துக்கு போவாரா, அரசன் படத்துக்கு போவாரா, இல்லை ராஜன் வகையராவை எடுப்பாரா அப்படின்னு எல்லாத்துக்குமே ஒரு டவுட் இருக்கு. ஆக்சுவலாக வந்துட்டு அவர் இந்த ராஜன் வகையராவை 1 மந்த் ஷூட் பண்ணாலுமே வந்துட்டு அரசன் படத்தில் தான் வந்து கண்டினியூ பண்ண போறாரு. ஸோ அதனால சிம்பு படம் வந்து மறுபடியும் கண்டினியூ ஆக போகுது. இதில் இன்னொரு பஞ்சாயத்துமே வந்து இருக்கு. என்னன்னா வந்து ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி மைக்கேல் ராயப்பன் அவர்கள்கிட்ட வந்து ஒரு பஞ்சாயத்து வந்து இருக்கு. ஆக்சுவலாக அவர்கிட்ட வாங்கின அட்வான்ஸ் இல்லாட்டி படம் நடிச்சு தரணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ப்ராப்ளமும் வந்து இருக்கு. அதை இன்னுமே சிம்பு அவர்கள் வந்து முடிக்கல அப்படின்றனால இது மீண்டும் தொடர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ ஓவராலா இந்த அரசன் படம் வரதுக்குள்ள ஏகப்பட்ட பஞ்சாயத்துக்களை சந்திக்க வேண்டியதா இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க அரசன் படத்துக்காக எந்த அளவுக்கு ஈகரா வெயிட் பண்றீங்க அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.